அனைவருக்கும் வணக்கம். நாம் அக்யூ ஹீலர் உமர் ஃபாரூக் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு மருத்துவர் புத்தகத்தை வாசித்து உடலை பற்றிய ஞானத்தை, உடலினுடைய மொழியை நாம் புரிந்து கொள்ளும் ஒரு முயற்சியில் இருக்கின்றோம். போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பசியை புசிப்போம். அதாவது உலகத்துல எப்பொழுதுமே நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடிகார நேரத்துக்கு பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு வெளிப்புறமாக பார்ப்பது நவீன விஞ்ஞானம். ஆனால் அகவயமாக அறிவது மரபு வழி அறிவியல். இது கூட அறிவியல் தான், ஆனா உள்ளே பார்த்து புரிந்து கொள்வதுதான் மரபு வழி அறிவியல். இப்ப நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னா உண்மையிலே என்ன அர்த்தம்னா, பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். உடல் தன்னுடைய தேவையை பசி மூலம் உணர்த்துகிறது. இதுதான் உடலின் மொழி. உலகத்துல கூட பசித்து புசின்னு தானே சொல்றாங்க. அப்போ உடல் தன்னுடைய தேவையை பசி என்று கேட்கிறது. அந்த நேரத்துல உணவளித்தால் உடல் அந்த உணவை ஏற்று அதை நன்றாக செரித்து சக்தியாக நமக்கு கொடுக்கிறது. ஆனா பசியே இல்லாம கடிகார நேரத்துக்கு நம்ம சாப்பிட்டோம்னா உடல் அந்த தேவையற்ற உணவை புறக்கணிக்கிறது. நம்ம சாப்பிட்றதெல்லாம் கழிவாக வெளியேறுகிறது. அதனுடைய சக்தி உறிஞ்சப்படுவதில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எப்பொழுதுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசியை அனுபவம் செய்யணும். இதுதான் நம்ம பின்பற்ற வேண்டிய முக்கியமான கருத்து. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசியை நம்ம அனுபவம் பண்ணணும். அதே போலதான் தாகம். தாகம் என்பது தண்ணீர். தாகம் என்பது உடல் தண்ணீரை கேட்கும் ஒரு சிக்னல். சோ தாகமே இல்லாம தண்ணீர் குடிக்கிறது, பசியே இல்லாம சாப்பிடுறது, இது எல்லாமே இயற்கை மீறல். இல்ல, 4 விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பசிக்கிற போது உணவை மறுத்தால் பசிங்கிற உணர்வை நாம இழந்துடுவோம். பசிக்காமலேயே நாம சாப்பாட்டை திணித்தால் பசிக்கிற போது சாப்பிட முடியாம போயிடும். அதே போல தாகம் இல்லாம தண்ணீர் குடித்தால் எவ்வளவு லிட்டர் தண்ணீர் குடித்தாலும் நம்முடைய தாகம் தணியாது. தாகம் இருக்கும் பொழுது நீரை மறுத்தோம் அப்படின்னா அந்த தாகம்ங்கிற உணர்வையே நாம இழந்துடுவோம். சோ இந்த பசி தாகம் இதை நம்ம உணர வேண்டும். இதை உணராமலே நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தா நமக்கு செரிமான கோளாறு, இன்டைஜஷன். நம்ம இன்னைக்கு உலகத்துல நிறைய நோய்கள் சொல்றோம்ல, சர்க்கரை நோய் வரைக்கும் எல்லா விதமான தொந்தரவுகளும் நமக்கு வந்துவிடும். சோ ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனம்னு சொல்லுவாங்க. சோ உடல் ஆரோக்கியம் இல்லாம இருந்தால் மனசுல கூட நெகட்டிவான எண்ணங்கள் தான் ஏற்படும். அதனால நம்ம எவ்வளவு உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு உயிர் சக்தியும் வளரும். இததான் நம்ம போன கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இன்று பகுதி 1, அதிலேயே பாகம் 5 அதை பார்க்க போறோம். தலைப்பு விதிப்படி நடக்கும். உலகத்துல கூட இப்படிதானே சொல்றாங்க, எல்லாம் விதிப்படி நடக்கும். அப்படின்னா அந்த விதினா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். விதி என்பதை யாரோ ஒருவர் ஒவ்வொரு மனிதனின் தலையிலும் எழுதி விடுவது என்று புரிந்து கொள்வது அபத்தமானது. பொதுவா இந்த விதி பாக்கியம் ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. விதிங்கிறது ரூல், லாஸ். பாக்கியம் அப்படிங்கிறது நாம செய்கிற கர்மத்தின் ரிசல்ட். அப்போ என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தர் தலையிலையும் யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இது மிகவும் அபத்தமானது. விதி என்ற சொல் இயற்கையின் ஒழுங்கமைவை, இயற்கை விதிகளை குறிக்கிறது. விதினா என்னன்னு பார்த்தோம், ரூல்ஸ், லாஸ். அப்போ விதி என்ற சொல் இயற்கையின் ஒழுங்கமைவை, இயற்கை விதிகளை குறிக்கிறது. இந்த இயற்கையில கூட ஒரு டிசிப்ளின் இருக்கு, ரூல்ஸ், லாஸ் எல்லாம் இருக்கு. அததான் நம்ம விதி அப்படின்னு சொல்றோம். விதி என்றால் கட்டுப்பாடு, வரையறை. பிரபஞ்ச அமைப்பே உடல் அமைப்பு. உடலின் அமைப்பே பிரபஞ்சம். ஒவ்வொரு உள்ளுறுப்பின் செயல்பாடும் ஒத்திசைந்த உடலின் இயற்கை விதிப்படியே நடக்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கு. இந்த உலகம் 5 தத்துவங்களினால் ஆனது. இந்த உடலும் 5 தத்துவங்களினால் ஆனது. இதை எப்படி சொல்றாங்கன்னா, மைக்ரோ காசம், மேக்ரோ காசம்ங்கிறாங்க.
மேக்ரோனா ஒரு பெரிய அளவில் பார்ப்பது, மைக்ரோனா நுண்ணிய அளவில் பார்ப்பது. அப்ப பிரபஞ்சமும் உடலும் இந்த மைக்ரோ மேக்ரோ அந்த கேட்டகரியில வருது. இரண்டுமே ஒரு ஒத்திசைந்து ஒரு விதிகளின்படி நடக்குது. இப்ப நம்முடைய உடல்ல நிறைய உள்ளுறுப்புகள் இருக்கு. அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இயற்கை விதிப்படிதான் நடக்குது. அதாவது உடலுங்கிறது இயற்கை தானே. சோ உடலோட இயற்கை விதிப்படிதான் ஒரு ஹார்மனியோட நடக்குது. ஹார்மனினா ஒரு ஒருங்கிணைந்த செயல். உடலின் இயற்கையை, உள்ளுறுப்புகளின் இயக்கத்தை அறிந்து கொள்ள உடலை அறுத்து பார்க்கும் மருத்துவ படிப்பு தேவையில்லை. சிந்தித்துணரும் அடிப்படை அறிவே அவசியமானது. சோ உடலோட நேச்சர் என்ன, இந்த உள்ளுறுப்புகள்லாம் எப்படி இயங்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உடலை அறுத்து பார்ப்பது என்பது நவீன மருத்துவ படிப்பு. ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த அடிப்படை அறிவே போதுமானது. சோ பண்டை காலத்துல எல்லாம் உடலை அறுத்து ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்து புரிஞ்சுக்கலையே, அவங்க எப்படி சொன்னாங்க? சோ இது எல்லாமே சிந்தித்து உணரும் அடிப்படை அறிவு. இது நமக்கு இருந்தாலே போதும். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாததை போல பள்ளி படிப்பு அறிவுக்கு அவசியம் இல்லை. ஒரு பேப்பர்ல சுரைக்காய்னு எழுதிட்டா அதை வச்சு நம்ம பொரியல், குழம்பு, கூட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதே போல பள்ளியில நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பு எதுவுமே நமக்கு பகுத்தறிந்து பார்ப்பதற்கு தேவையானதாக அவசியமானதாக இல்லை அப்படின்னு சொல்றாரு. நாம் உண்கின்ற உணவை செரிக்க இரைப்பை மட்டுமே போதுமானதா, இல்லை ஒட்டுமொத்த உடலும் செரிமானத்துக்கு உதவுகிறது? எப்படி? நாம சாப்பாடு சாப்பிடுறோம், அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு இரைப்பை மட்டுமே போதுமா, இல்ல ஒட்டுமொத்த உடலும் இந்த ஜீரணத்துக்கு உதவுகிறதா? அப்படி உதவுகிறது என்றால் எப்படி? அதை தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். முதல் பாயிண்ட், வாயில் அரைக்கப்பட்டு உணவு குழாய் மூலம் உணவு இரைப்பையை அடைகிறது. நம்ம வாயில சாப்பாடு போடுறோம், பல்லினால் அரைக்கிறோம், அந்த உணவு உணவு குழாய் மூலமாக இரைப்பையை அடைகிறது. இரண்டாவது, உணவின் சக்தியை வாயில் அரைக்கப்படுவது முதல் மண்ணீரல் பிரித்தெடுக்கிறது. சோ உணவுல சக்தி இருக்கு, அதை பிரிச்செடுக்கிற ஒரு உறுப்பு தான் மண்ணீரல். அந்த சக்தியை எப்படி பிரிச்செடுக்குதுன்னா, வாயில சாப்பாடு போட்டு அரைக்கிறோம் பாருங்க, மென்று சாப்பிடுகிறோம் பாருங்க, அப்பத்துல இருந்தே இந்த மண்ணீரல் அந்த உணவில் இருக்கக்கூடிய சக்தியை பிரித்தெடுக்கிறது. அடுத்தது, கல்லீரல், பித்தப்பை இவற்றிலிருந்து வெளிவரும் அமிலங்கள் செரிமானத்தின் பேருதவி புரிகிறது. வாயில உணவு அரைக்கப்படுகிறது, ஆனா ஜீரணம் ஆவதற்கு அமிலங்கள் தேவை. இந்த அமிலங்கள் எங்கே சுரக்கப்படுகிறது அப்படின்னா கல்லீரல், பித்தப்பை. சோ கல்லீரல், பித்தப்பை இவற்றிலிருந்து வெளிவரும் அமிலங்கள் செரிமானத்துக்கு பெரிய உதவி செய்கின்றன. அடுத்தது, சிறுகுடலிற்கு வந்த உணவு கூழை சக்தியை பிரித்தெடுத்து பெருங்குடலுக்கு தள்ளுகிறது சிறுகுடல். இரைப்பையிலிருந்து உணவுக்கூழ் சிறுகுடலுக்கு வருது, இப்ப அங்கிருந்து கூட சக்தி பிரித்தெடுக்கப்படுகிறது. சோ சிறுகுடல் என்ன பண்ணுது, தனக்குள்ள வந்த உணவு கூழை சக்தியை பிரித்தெடுத்து வேஸ்ட் எல்லாம் பெருங்குடலுக்கு தள்ளுகிறது. இப்ப பெருங்குடல் என்ன பண்ணுது, தனக்குள் வந்த உணவு சக்கையை மீண்டும் சக்தி பிரித்து நுரையீரலின் துணையோடு மலப்பைக்கு தள்ளுகிறது. மண்ணீரல் மூலமாகவும் சிறுகுடல் மூலமாகவும் உறிஞ்சப்பட்ட சக்தியை இரத்தத்தின் மூலம் ஒவ்வொரு அணுவிற்கும் கொண்டு செல்கிறது இதயம். உணவுல இருக்கிற சக்தியை இரண்டு உள்ளுறுப்புகள் உறிஞ்சி எடுக்கின்றன. அது மண்ணீரல், இன்னொன்று சிறுகுடல். சோ மண்ணீரல் வாயில உணவை போட்டு அரைக்கும் பொழுதே அந்த சக்தியை உறிஞ்சி எடுக்குது. உணவு கூழ் சிறுகுடலுக்கு வரும் பொழுது அங்கே சக்தியை பிரித்தெடுக்கும் வேலையை சிறுகுடல் செய்கிறது. இப்போ சக்தியை உறிஞ்சி எடுத்தாச்சு.
ரத்தத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு அணுவிற்கும் கொண்டு செல்ல முடியும். அப்போ அந்த வேலையை இதயம் செய்கிறது. உறிஞ்சப்பட்ட சக்தியை ரத்தத்தின் மூலம் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் கொண்டு செல்கிறது இதயம். சக்தி பிரித்தெடுப்பில் கிடைத்த கழிவுகளை மீண்டும் சுழற்சிக்கு உட்படுத்தி சக்தி எடுத்துக்கொண்டு எஞ்சியதை சிறுநீராக பிரித்து சிறுநீர் பை மூலம் வெளியேற்றுகிறது சிறுநீரகம். அந்த கழிவுகளை மறுபடியும் ஒரு சைக்கிளுக்கு கொண்டு வந்து அதுல இருந்து கூட சக்தி எடுத்துக்கிட்டு அப்படியும் மிச்சம் வருது பாருங்க, அதை சிறுநீராக பிரித்து சிறுநீர் பை மூலம் வெளியேற்றுகிறது சிறுநீரகம். உடல் பாருங்க எவ்வளவு அற்புதமான இயந்திரமாக இருக்கு. அதுவும் தனக்கு தானே வேலை செய்யக்கூடிய இயந்திரம். மனிதர்கள் கண்டுபிடித்த இயந்திரம்லாம் தனக்குன்னு புத்தி கிடையாது. என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சாங்களோ அதை தான் செய்யும். எங்கேயாவது தவறு நடந்ததுன்னா அது அப்படியே தவறாகவே இருந்து விடும். ஆனா உடல் அப்படி இல்லை. உடலை நம்ம ஒரு சாதாரண மெஷின்னு சொல்ல முடியாது, ஒரு அற்புதமான மெஷின். ஸோ எப்படியெல்லாம் சக்தியை பிரிச்செடுக்க முடியுமோ அவ்வளவும் செய்யுது. அதற்கப்புறமா தான் அந்த கழிவுகளை மலமாகவும் சிறுநீராகவும் அது பிரித்து வெளியேற்றுகிறது. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே செரிமான இயக்கத்தின் ப்ராசஸ். இது செரிமான இயக்கத்தின் வெளிப்படையான பகுதி. இதன்படி செரிமானம் என்பது 1-2 உறுப்புகளின் தனித்த இயக்கமா அல்லது ஒட்டுமொத்த உடலின் இணைந்த இயக்கமா? நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? உணவு வாயில் அரைக்கப்படும் பொழுது அது இரைப்பைக்கு போகுது. அப்ப உணவின் சக்தியை வாயில் அரைக்கப்படும் போதே மண்ணீரல் பிரித்தெடுக்கிறது. அதற்கப்புறமா கல்லீரல் பித்தப்பையிலிருந்து அமிலங்கள் வெளிப்பட்டு செரிமானத்துக்கு உதவி செய்கின்றன. சிறுகுடலுக்கு வந்த உணவு கூழை அங்கிருந்து சக்தியை பிரிச்செடுத்து பெருங்குடலுக்கு சிறுகுடல் தள்ளுகிறது. பெருங்குடல் அங்க கூட அந்த உணவு சக்கையிலிருந்து சக்தியை பிரித்தெடுத்து குப்பையெல்லாம் வேஸ்ட் எல்லாத்தையுமே கழிவுகளை எல்லாமே மலப்பைக்கு தள்ளுகிறது. இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இல்லையா? இது எல்லாமே செரிமான இயக்கத்தின் வெளிப்படையான பகுதி. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த டைஜஷன் ஜீரணம் என்பது ஒரே ஒரு உறுப்பு இல்லை இன்னொரு உறுப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஒட்டுமொத்த உடலின் இணைந்த இயக்கமாக இருக்கின்றது. இதை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. உடலின் ஒவ்வொரு உள்ளுறுப்பும் தன் இயற்கை விதிப்படி ஒருங்கிணைந்து உடலின் இயக்கத்திற்கு துணை புரிகிறது. உடலின் ஒவ்வொரு உள்ளுறுப்பும் தன் இயற்கை விதிப்படி ஒருங்கிணைந்து எல்லா உறுப்புகளோடு ஒருங்கிணைந்து உடலின் இயக்கத்திற்கு துணை புரிகிறது. இயற்கையின் எந்த ஒரு இயக்கமும் விதியை மீறியது அல்ல. நம் வெளிப்புற அறிவால் அதனை கட்டுப்படுத்தவோ மாற்றி அமைக்கவோ முடியாது. ஒவ்வொரு உறுப்பும் உடல் இயக்கத்தில் எப்படி பங்கு பெறுகிறது என்பதை அறிய உடலின் அடிப்படை விதியை அறிந்தால் போதுமானது. தனித்தனி உறுப்பின் செயல்களை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நாம பார்த்த வகுப்பு கிட்டத்தட்ட ஒரு அறிவியல் வகுப்பு மாதிரி தான் இருந்தது. உடலுடைய அந்த அறிவியல் எப்படியெல்லாம் ஒவ்வொரு உள்ளுறுப்பும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. நாம இதுவரைக்கும் உணவை சாப்பிடுவோம், அதோட அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். ஆனா அதற்கப்புறமா வாயில போட்ட உணவு என்னென்ன படிகளை எல்லாம் தாண்டி அது சக்தியாக உறிஞ்சப்படுகிறது, கழிவாக வெளியேறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் உடல் இந்த ப்ராசஸ்க்கு தயாராகும் பொழுதுதான் அது பசிங்கிற அந்த ஒரு அறிவிப்பை செய்கிறது. அப்ப நம்ம சாப்பிட்டாதான் இந்த எல்லா விஷயங்களும் விதிப்படி சரியா நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வகுப்பில் இன்னும் சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. அதெல்லாம் கூட நம்ம நல்லபடி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.